11,50,000 ரூபாய் ஷோரூம் ரேட்டுக்கு கியா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள 2025 அப்டேட்டட் கேரன்ஸுங்க. இல்ல கிளாவிஸ் இல்ல கேரன்ஸ் கிளாவிஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோ இந்த வெஹிக்கிள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. புதிய கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. HDE, HD ஆப்ஷன், HDK, HDK ஆப்ஷன், HDK ஆப்ஷன் ப்ளஸ் அண்ட் HDX, HDX ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 வேரியண்ட்டாக வருது. இதில் டாப் ஆஃப் த லைன் வேரியண்டான 2 வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு, HDX அண்ட் HDX ப்ளஸ். ஸோ டாப் 2 வேரியன்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டுங்கும் போது ஆப்வியஸ்லி நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் தான். அதில் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா லெவல் 2 அடாஸ் நமக்கு டாப் ஆஃப் த லைன் போகும்போது வரும். அதோட சேர்ந்து இன்னுமே ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக வருது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில இருக்கக்கூடிய ரமணி கியா ஷோரூம் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க கியா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். புதிய கியா கேரன்ஸோட கிளாவிஸுமே உங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. HDX அண்ட் HDX ப்ளஸ். HDX பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுலையுமே அவைலபிளா இருக்குங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் HDX தான் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். HDX ப்ளஸ் போறீங்கும் போது நீங்க பெட்ரோல்ல தான் போய் ஆகணும். ஸோ டர்போ TGDI இன்ஜினோட நமக்கு வருது. டீசல்ல பாத்தீங்கன்னா இந்த HDX ப்ளஸ் வேரியன்ட் நமக்கு கிடையாது. ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, நான் சொல்றேன். கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மோனோடோன் கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ல இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HDX வேரியன்ட் நம்ம கூட இருக்கு. டாப் ஆஃப் த லைன் டீசல் மட்டும் தான். ஸோ டீசலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இது மேக்ஸிமமா நமக்கு 114 ஹார்ஸ் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே பெட்ரோல் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அண்ட் டர்போ 2 மாடலுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இது டாப் ஆஃப் த லைன் அப்படிங்கவும் டர்போ வேரியன்ட். ஸோ டர்போவை பொறுத்த வரைக்கும் 158 ஹார்ஸ் பவரும் 253 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இருக்கும். இதுவே பேஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்லாம் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது 113 ஹார்ஸ் பவரும் 144 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மைலேஜை பத்தி எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன், தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜினுமே நல்ல ரியலபிளான ஒரு இன்ஜின் தான். நம்ம ரொம்ப காலமா கியாலேயே பாத்தீங்கன்னா செல்டோஸ், இதுக்கு முன்னாடி இந்த கேரன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹூண்டாயிலாம் ரொம்ப நாளுமே ரியலபிளா இருக்கு. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட டிசைன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பழசுக்கும் புதுசுக்கும் கம்ப்ளீட்டான ஒரு நியூ டிசைன்ல கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ்லாம் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. லென்த் வைஸ் மட்டும் ஒரு 10 mm கூட காமிச்சிருக்காங்க. ஆன் தி பேப்பர் வைஸ் தான் அது 4550 mm லென்த் இருக்கு இப்ப. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா 4540 mm இருக்கும், இப்போ 50 mm ஒரு 10 mm கூட வருது. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த டெயில் லைட்ல இருக்க எம்போசர் டிசைன் அதனால கூட நம்ம கூட வந்திருக்கலாம். மற்றபடி டைமென்ஷன் சேமா தான் இருக்கு. வித்தை பொறுத்த வரைக்கும் 1800 mm வருது. ஓவரால் வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2780 mm வீல் பேஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு உருவாக்கி இருக்காங்க. ஸோ கியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட எல்லா கார்ஸ்லயுமே வந்துட்டு அந்த ஒரு டிஜிட்டல் பேட்டர்னுங்கிற கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்ப இந்த வெஹிக்கிளையும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல இதோட ஃப்ரண்ட் ஃபேஸியா வந்து நமக்கு உருவாக்கி இருக்காங்க. இது ரீசெண்டா நம்ம கியாவோட சிரோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டிசைனிங் பார்த்தாலும் இதே மாதிரியான ஒரு இன்ஸ்பயர்ல தான் நமக்கு இருக்கும். அண்ட் போனட்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரா கியாவோட பேஜிங் கொடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டார் மேப் LED DRLs வந்திருக்கு. ஐஸ் கியூப் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல வந்து நமக்கு 360 கேமராவுமே இருக்கு. ஸோ அதுக்கான கேமராஸுமே ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெவல் 2 அடாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரேடார்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதோட ஃப்ரண்ட் லுக் போனட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னைக்கு இப்ப ரொம்பவே அட்ராக்டிவா ஆயிருக்கு. கொஞ்சம் ஹைட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஹிப்புக்கு மேல அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. முன்னாடி வந்துட்டு இது கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கா கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸான ஒரு போனட் இருக்க மாதிரி ஒரு டிசைனிங் செட்டப்ல இருக்கு. சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் கட்ஸ் அண்ட் கவர்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியலங்க. ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தா அந்த ஒரு பெரிய பிக் இம்பாக்ட் சேஞ்சஸ் வந்து சைட்ல நமக்கு அந்த அளவுக்கு தெரியல.
சேமா இருக்க மாதிரி தான் போயிருக்கு. பட் இந்த ஹைட் வந்து ஃப்ரண்ட் போனத்துக்கு ஈக்குவலாகவே அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் வீல் ஆர்ச்லமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கிளியரிங் போயிருக்கு, ரன்னிங் பேர்லேருந்து அப்படியே வந்திருக்கு. சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் அப்படியே நமக்கு கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க சில்வர் கலர்லேயே. மற்றபடி பி பில்லர் சி பில்லர் கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளாக் ப்ரமோட் பண்ணி வந்திருக்கு. ரூஃப் ரைஸும் இந்த வெஹிக்கல் நமக்கு வந்துருது. இது பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஆஸ்பெக்ட் வைஸ்லாம் எந்த ஒரு லோடும் இல்லை நம்ம ஏற்றக்கூடாது. மற்றபடி டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் வால்யூம் வித் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இந்த வெஹிக்கல் 360 கேமராக்கான கேமராவுமே இந்த இடத்துல நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ்ல 3 வீல்ஸ் நமக்கு வருது. 15 இன்ச் 16 இன்ச் 17 இன்ச் 3 வருது. பேஸ் வேரியண்டான ஹெச்டி ஆப்ஷன்லாம் நீங்க போறீங்க போது உங்களுக்கு 15 இன்ச் வீல்ஸ் வரும். அடுத்து இருக்கக்கூடிய ஹெச்டிகே அதெல்லாம் நீங்க போறீங்க போது உங்களுக்கு 16 இன்ச் வீல்ஸ் அண்ட் டாப் ஆஃப் லைன் ஹெச்டிஎக்ஸ் இதெல்லாம் வரீங்க போது உங்களுக்கு 17 இன்ச் வீல்ஸ் வந்துருது. ஸோ இந்த வேரியன்ட் பேட்டர்ன் அண்ட் இதில் கொடுத்துருக்க இந்த வீல்ஸோட டிஃபரன்ஸ் இது எல்லாமே லாஸ்ட் டைம் சிரோஸ்ல பார்த்திருந்த மாதிரியே தான் இப்போ இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நமக்கு அதே மாதிரி போயிருக்கு. ஸோ இந்த கிளாவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 17 இன்ச் நல்லவே ஒரு பெரிய டயர்ஸ் தான் நல்லாவே வண்டிக்கு ஒரு லுக் எடுத்து கொடுக்கும் தாங்க சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 195 mm வருதுங்க. ஸோ பழைய மாடலையும் இதே சேம் தான். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதை நான் சொல்றேன், டைமென்ஷன்ஸ் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபேஷியஸ் தான் டிசைன் வைஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் நம்ம கொடுத்துருக்காங்க. 195 mm நம்ம ஃபுல் லோட்ல போனாலும் அந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இறங்கலை, அப்படியே நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஃபுல் லோடு 7 பேர் போகும்போதுமே நல்லாவே இருக்கு சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே. ஸோ ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இப்போ இன்னுமே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்க வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கனெக்டடா வரக்கூடிய ஸ்டார் மேப் எல்இடி டெயில் லைட்ஸ் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான டிசைனிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கியாவோட பேஜிங், கேரன்ஸ் கிளாவிஸ் பேஜிங் அண்ட் இன்ஜினோட வேரியன்ட் டர்போ ஜிடிஆரோட வேரியன்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸும் போயிருக்கு. ஸோ ஓவராலாக இதான். மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டிஃபாகர், ரியர் வைப்பர், ஷார்பின் ஆண்டனா, ரியர் ஸ்பாய்லர், ஸோ எல்லாமே டாப் வேரியன்ட்ல ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் முன்னைக்கு இப்போ இது இன்னுமே அட்ராக்டிவா மாறி இருக்கு. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் தான் நமக்கு. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 3 ரோவுமே நமக்கு ஆக்டிவா இருக்கும்போது 216 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. ஸோ நான் வந்து பேக் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக 2 சூட்கேஸ் இல்லை ஒரு பேக் எதுவும் வச்சிருக்கீங்க போது இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த இதை வந்து டம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டம்பிள் பண்ணிடுறீங்க. ஒரு 6 சீட் எடுத்து 4 பேர் போறீங்க, இல்லை 7 சீட் எடுத்து 5 பேர் தான் போறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாத்திங்கன்னா உங்களுக்கு என்எம்எர்ஸான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. ஸோ ரொம்பவே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் கூட நீங்க ஈஸியாவே வச்சு கேரி பண்ணிக்க முடியும். அண்ட் பூட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த சைடு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க இருந்தே நீங்க பார்க்கலாம் தேர்ட் ரோக்கான செப்பரேட் ஏசி வென்ஸ் அண்ட் லைட்ஸ் எல்லாமே வருது. நான் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இந்த வெஹிக்கலோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்ல தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் கிட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக்கி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். நீட்டாக இதை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் வேறு எதுவும் ஸ்டோரேஜ் வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. இது வரை பார்த்தீங்கன்னா வெயிட் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சாலிடாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தாங்க வந்திருக்கு. 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் டீசல் வேரியண்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸாக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சன்ரூஃப். ஸோ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா HTX அண்ட் HTX Plus ரெண்டுலேயுமே வந்து நமக்கு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. இதுவே டீசல் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அந்த ஸ்கைலைட்டுக்கான ஒரு சின்ன சன்ரூஃப் தான் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. அடுத்து வாங்க இன்டீரியர்ஸ் போயிட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம HTX வேரியன்ட் பார்க்குறோம். HTX வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியரோட கலர் தீம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் காம்பினேஷன் தாங்க. ஸோ ப்ளூ பிளஸ் பீச் காம்பினேஷன்ல நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே நிறைய டிராவல் ஆயிருக்கு. ஸோ டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஎம்கான அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ் இது எல்லாமே இந்த இடத்துல வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியலா வர மாதிரியான ஒரு லெதரேட் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இங்கிரஸ் பார்ப்போம். ஸோ இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கு தான் வந்து நான் அதை வச்சிருக்கேன். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10", என்னோட லெவலுக்கு ஈஸியாக உள்ள வந்து உட்கார முடியுது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரைவரோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுமே அவங்க ஏற்ற மாதிரி ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங்கும் ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீலோட வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷனுமே வந்துருது. ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்னா புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட் இது எல்லாமே இங்கே வருது. நமக்கு போனட் ஓப்பனிங் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஓப்பனிங் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ரெஃப்ரெஷிங்கான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க தாங்க சொல்லுவேன். ஸோ நம்ம ரீசெண்டாக சிரோஸ்ல பார்த்தா அந்த ஒரு ஸ்டேரிங் டைப் வந்திருக்கு. ஸோ இன்னும் கியால அப்டேட்டாக வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேரிங் டைப், இந்த மாதிரி டிசைன் செட்டப் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் பேனல் தாங்க. ஸோ ஒரே டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுல ஸ்பிளிட் இருக்கு. ஸோ இங்க ஒன்று இங்க ஒன்று தான். பட் கம்ப்ளீட்டா ஒரு பேனோராமிக் செட்டப்ல இருக்க மாதிரியான ஒரு
ஸ்கிரீன் செட்டப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது கீழே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ்க்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டா எல்லாமே டச் சென்சாரா வர மாதிரி இந்த நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வர மாதிரியான ஒரு பேடிங் செட்டப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. டிசைனிங் வைஸ் பழச கம்பேர் பண்ணும்போது இந்த புதுசு பாக்குறதுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கா நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த நியூல இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ டேஷ் கேம் வந்து இந்த டாப் வேரியன்ட்ல நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம சன்வைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு மிரர்ஸ் வந்திருக்கு. டிரைவர் சைடு நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன் ரூஃப் ஸோ டாப் வேரியன்ட்ல ஆப்வியஸ்லி வந்துருது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி HTX டீசல் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன சன் ரூஃப் தான் கிடைக்கும். இதுவே நீங்க பெட்ரோல் புரியும் போது உங்களுக்கு ஒரு ஃபுல் பனோரமிக் சன் ரூஃப் கொடுத்துருப்பாங்க. லைட் செட்டப், சன்கிளாஸ் ஹோல்டர் இது எல்லாமே நமக்கு வந்துருது. அண்ட் டே நைட் IRVM ஆட்டோமேட்டிக் டே நைட் IRVM வந்துருது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா SOS 2 ஆப்ஷன்ஸ் அண்ட் கியா கனெக்டுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பழசுல இருந்த மாதிரியே தாங்க இருக்கு. ஸோ இதுலலாம் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைட் எல்லாமே நமக்கு சேமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே நீங்க டாப் வேரியன்ட் அடுத்த வேரியன்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வரும். இந்த இடத்துல ஹில் ஹோல் கண்ட்ரோல்க்கான பட்டன், பார்க்கிங் சென்சார்ஸ் ஆன் ஆஃப் அண்ட் ரியர் பார்க்கிங். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரியர்ல வரக்கூடியது பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதுக்கான டிரான்ஸ்மிஷன் லிவர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. பழசுக்கும் இதுக்கும் பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஷ்போர்ட் லுக், ஸ்டேரிங் எல்லாமே நியூ ஸ்டேரிங்காக கொடுத்து டேஷ் கேம் எல்லாமே நமக்கு இந்த நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆம்பியன்ட் லைட். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 64 லைட்ஸ் வர மாதிரியான ஆம்பியன்ட் லைட்டிங் செட்டப் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்க ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனு இங்கே வருது நமக்கு. இதில் நீங்க பார்க்கலாம் நேவிகேஷன்ஸ், வேலட், நிறைய மோட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிஸுமே இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் நீங்கள் போட்டிங்கும் போது ஸோ இதுலேயே நீங்கள் உங்களால் ஏசிஸோட இதுவுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் உங்களுக்கு டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயே வர மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஜாய்ஸ்டிக் வர மாதிரியான ஒரு செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் போறீங்க போது உங்களுக்கு இந்த இடத்துலயுமே பிளைண்ட் வியூ மானிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லயே உங்களால சைட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அதுபடி இங்க பார்க்கும்போது USB போட்டு டைப் C போட்டு அது முன்னாடி 12 வோல்ட் சாக்கெட் எல்லாமே வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சட் ஆம்ரெஸ்ட் தான். ஸோ இதுக்கிலே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு காயின் ஹோல்டர் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. உள்ளயுமே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கப் ஹோல்டர் ஆப்ஷன் வந்திருக்கு. க்ளவ் பாக்ஸ் காமிச்சிடுறேன். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸுங்க, சின்னதா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஸோ அடுத்து வாங்க நான் உங்களுக்கு டாப் HTX பிளஸ்ல போயிட்டு இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறத சைட் பை சைடா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அடுத்து HTX பிளஸ் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேடிங்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு, சுவிட்சஸும் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா போஸுங்கிற ஒரு பேட்ஜிங் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஊஃபரோட. ஸோ போஸ் பிராண்ட் வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மேஜரான வித்தியாசமா நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொரு மேஜரான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவரோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வந்து டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது வித்தியாசமா இருக்கு. டேஷ்போர்ட் லுக்ல நமக்கு HTXல பார்த்த அதே ஒரு செட்டப் தாங்க. இன்ஃபோடைன்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஸ்டேரிங்ல வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேம் தான். டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் கன்சோல்ல ஒரே ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டு பேருக்குமே வென்டிலேட்டட் சீட், கூலிங் டைப் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல பட்டன் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன் சொல்லிட்டு. ஸோ அது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் அடுத்து வரக்கூடிய மேஜரான வித்தியாசம், மூணாவது வித்தியாசம். இது இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரூஃப்ங்க. ஸோ சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பனோரமிக் சன்ரூஃப் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்துருது. ஸோ நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபுல் பனோரமிக் சன்ரூஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏசி வென்ஸையுமே சைட்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் மவுண்டடா அந்த சர்க்கிள் டைப்ல வரக்கூடிய ஏசி வென்ஸ் இருந்துச்சு. இந்த வெஹிக்கிள் வந்து சைட்ல போயிருக்கு. உங்களுக்கு ஏசி வென்ஸ் ஃபுல்லாவே சன்ரூஃப் வரனால சைட்ல ஏசி வென்ஸ் கொண்டு போயிருக்காங்க. மறுபடி கீ எல்லாமே நமக்கு சேம்ங்க. அந்த கியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், எப்பயுமே சென்ட்ரா இல்லாம சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு நமக்கு கீ. ஸோ இது யூஸ் பண்றது கொஞ்சம் யூனிக்கா நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த சென்டர் மோட்டர் கன்சோல்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸ்டேரிங் லிவருமே அந்த ஒரு சில்வர் பிளஸ் பியானோ கிளாசி ஃபினிஷ்ல அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ் கேமரா நமக்கு ஆப்வியஸ்லி வந்துருது. அண்ட் அது மட்டும் இல்லாம லெவல் 2 அடாஸ் நமக்கு இந்த வெஹிக்கிள்ல கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ரேடாஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ லெவல் 2க்கான அடாஸும் இதுல நமக்கு வந்துருது. ஸோ அடுத்து ரியர் ரோ பொசிஷன் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 6 சீட்டர். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு HTX 7 சீட்டர் அதுல உங்களுக்கு உட்காந்து காமிச்சிட்டு அடுத்து நான் 6 சீட்டருக்கு வரேன். அடுத்து ரியர் ரோ. ஸோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒரு 80 டிகிரி ஓப்பனிங்ல இருக்குங்க. நல்ல
லென்த்தான டோராவுமே இருக்கு. ஸோ நல்ல ஒய்டான ஒரு டோரா இருக்கு, நமக்கு நல்லா ஓப்பனிங்ல இருக்கு. டோர் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்சஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த சில்வர் கலர் ஃபினிஷ்ல நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சா போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்ல நமக்கு சன் பிளைண்ட்ஸும் வந்துருதுங்க. ஸோ இது வந்து யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த பொசிஷன்ல நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசஸ் கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் இந்த கியா கேரன்ஸோட கிளாவிஸ் நமக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ அண்டர் ட்ரை சப்போர்ட்லாம் நமக்கு நல்லாவே இருக்கு. நீ ரூம் அண்ட் லெக் ரூம் ரெண்டுமே என்னாவாஸா கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் நமக்கு ஓகே தான். ஸோ அதெல்லாம் எந்த வரைக்குமே குறை சொல்ல மாதிரி கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே இருக்குங்க. அண்ட் ரொம்ப உள்ள இறங்கி உட்காந்துருக்கோங்கிற மாதிரி இல்லை. எனக்கு 7 சீட்டுங்கும் போது லேயர் பை லேயர் நமக்கு கொஞ்சம் ஹை ஸ்டான்ஸாக தான் இருக்கு. ஸோ நமக்கு ரோட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. அதனால நமக்கு அந்த ஒரு லாங் ரன் இதுல நமக்கு செகண்ட் ரன் தேர்ட் ரோல உட்காந்து போகும்போதுமே அந்த ஒரு கிளாஸ்ட்ரோபோபியாங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்காது. நல்லாவே ஒரு ரோட் வியூ நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா இந்த டாப் லைன் அப்படிங்கும் போது நமக்கு ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு வந்து ஏர் பியூரிஃபையர் வந்துருது. ஸோ ரியர் ஏசி வென்ஸுக்கான நாப் இங்கே வந்துருக்கு. ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் அண்ட் சி டைப் சார்ஜர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சார்ஜர் போட்டுமே நமக்கு இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்லாம் சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதுலேயே கூட போட்டுக்கலாம். அதுபடி மேகசின் ஹோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. சீட் நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ், இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் ஹோல்டர், லைட் பார்த்தீங்கன்னா 3 லைட் வந்துருது. எல்லாமே எல்இடில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் அட்ரஸ்டாக வந்துருது. ஸோ ஓவரால் கம்ஃபர்டபுள் வைஸ் ஸ்பேஸ் அண்ட் சீட்டோட குஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்க வகையில டிசைன் பண்ணிருக்காங்க. தேர்ட் ரோவே நான் உங்களுக்கு போய் காமிச்சிடுறேன். ஒரு ரியர் ரோக்கான ஆக்சஸ் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோ சீட்டை டம்பிள் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ அதுவுமே ஈஸி தாங்க, எல்லாருமே பண்ற வகையில ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவரை பிடிச்சி நீங்க ப்ரெஸ் பண்றீங்கும் போது உங்களுக்கு ஈஸியாவே போயிடும். அண்ட் உள்ள போறது ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கு. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". நான் உட்காரும் போதுமே இந்த முட்டியை வந்து மடக்கி இந்த செகண்ட் ரோ சீட்டுக்கு பின்னாடி போக முடியுதுங்க. அந்த லெவலில் நல்லாவே இருக்கு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் போறீங்க அப்படிங்கும்போது இதில் உட்காந்துக்கலாம் ஹைட்டாக இருக்கவங்க. மற்றபடி ஒரு 5.5 feet 6 feet அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்து போக முடியும். ஏன்னா இந்த எம்யூவி 7 சீட்டர் கேட்டகரி எம்யூவி டைப்ல இருக்க மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கும் நமக்கு. அண்ட் இந்த தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா செப்பரேட் ஏசி வென்ஸ் வந்துருது. அண்ட் டைப் சி சார்ஜர் போட்டு கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்மே இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்தது. ஸோ சேஃப்டி வைஸ்மே நல்லா இருக்கும். அண்ட் சேஃப்டி பற்றி பேசும்போது இந்த இடத்துல என்னெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ 6 ஏர் பேக்குங்கிறது இப்போ நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்மே நமக்கு ஸ்டாண்டர்டா வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். இது HTX வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 6 and 7 சீட்னு 2 வேரியண்டா நமக்கு அவைலபிள் இருக்கு. 6 சீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கேப்டன் சீட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த 6 சீட்டர்ல நீங்க தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய சிங்கிள் சீட்டுமே நீங்க தம்பிள் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டினா இந்த சென்டரா இருக்க கேப்ல கூட நம்ம தேர்ட் ரோ டேரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரியவங்கலாம் போறாங்க அப்படிங்கும்போது தம்பிள் பண்ணிட்டு போகலாம். இல்ல குழந்தைங்களாம் இருக்காங்கும் போது இந்த சின்ன கேப்லயே அவங்களால போயிட்டு வர முடியும். ஸோ ஒரு வாக் த்ரூ கேபினாவுமே இது இருக்கு. அண்ட் இந்த HTX Plus வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏசி வென்ஸ் செகண்ட் ரோக்கான செப்பரேட் ஏசி வென்ஸ் எல்லாமே நமக்கு சைட் மவுண்டா அதில் போயிடுது. ஏன்னா சென்டரா கொடுக்க முடியாது அப்படிங்கும் நமக்கு சைடில் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கேபின் லைட்டுமே சைடில் வந்து இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்கு. ஸோ இந்த 2 டாப் வேரியண்ட்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு HTX வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ HTX Plus வேரியன்ட் போகணும்னு நினைக்கிறவங்க எனக்கு லெவல் 2க்கான அடாஸ் வேணும், டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இருக்கணும், ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வேணும், போஸ் ஸ்பீக்கர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க HTX Plus வேரியன்ட் போகலாம். மற்றபடி சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்ல HTXலையுமே நமக்கு பேனோராமிக் சன்ரூஃப் தான் கொடுக்குறாங்க. டீசலில் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் வரக்கூடிய அந்த சின்ன சன்ரூஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால சன்ரூஃபை வந்து இது நம்ம ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்க வேணாம். மற்றபடி இருக்கக்கூடிய மேஜரான டிஃப்ரென்ஸுங்கிறது அந்த 4 தான். லெவல் 2க்கான அடாஸ், டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட் 2 வென்டிலேட்டர் சீட்ஸ் அண்ட் போஸ் ஸ்பீக்கர்ஸ், இது மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது HTXக்கும் HTX Plusக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. டீசல் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு HTX தான் இருக்கலே லாஸ்ட் ஆப்ஷன். பெட்ரோல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதில் இந்த 4 ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னா HTX Plus போங்க, இல்லைங்கும் போது HTXே வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2025 அப்டேட்டட் கேரன்ஸ் கிளாவின்ஸ் டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அண்ட் இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் HTXக்கும் HTX Plusக்கும் எல்லாம் வித்தியாசம் இருக்குங்கிறதுமே தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். HTXோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,40,000 வரும். இதுவே HTX Plus போறீங்க அப்படிங்கும்போது 19,40,000 வரும்.
டீசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு HTX மட்டும்தான், HTX ப்ளஸ் கிடையாது. ஸோ டீசலோட ப்ரைஸிங் வந்து எக்ஷோரூம் ரேட் 19,40,000 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஆர்டர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 23 லட்சம் 24 லட்சம் அப்ராக்சிமேட்லி அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். ஸோ டீட்டெயில்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ரமணி கியா ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.